சரி, எப்படியோ அவ பேர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. பிரியா. பிரியா விஜய். நிறுத்துங்க. என்னதெல்லாம் எப்படி கிடைச்சது? அக்கா, உங்க பேர் சொன்னனே இது எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. அப்படின்னா என் பேரை சொல்லி ஏதாவது கடன் கிடன் வாங்குனீங்களா? இல்லக்கா, உங்க பேரை சொன்னதுக்காக தான் அந்த அங்கிள் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. இல்லையாடி? யார் இது? அதோ அங்க பைக்ல நின்னுட்டு இருக்காரே அந்த அங்கிள். ஹாய் அக்கா, அந்த அங்கிள் உங்களுக்கு பட்டர் பிஸ்கெட்னு பேர் வச்சிருக்காரு. நல்லா இருக்குல்லக்கா? ரொம்ப பேசுறீங்க நீங்க. உங்களை ரெண்டு அடி போடுறீங்க. ஸ்ட்ரிக்டான டீச்சர் போல. நாளைக்கு வருவீங்கல்ல? ஹாய், மறுபடியும் அப்புறம் வரேன். அது பல்லுங்க, இன்னும் விழுந்திருப்பீங்க. ஐயோ, அப்படியாமா? எனக்கு வேற கண்ணு தெரியாதுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எங்க போனோம் நீங்க? நான் இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரேம்மா. இங்க பக்கத்துல ஏதாவது பெரிய மரம் இல்ல குளம் ஏதாவது இருக்காமா? ஓ, அது அங்க இருக்கு. கொஞ்சம் அங்க கொண்டு போய் என்ன விட்டுறியாமா? எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கம்மா. சரி, வாங்க. பாருங்க, நீங்க கேட்ட இடம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. இங்க இருந்து நடந்து போங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் விட்டுருமா. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா. சரி, வாங்க. ஏய், போதும் நில்றா. நீ நடிச்சதெல்லாம் போதும். முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு. யார் நீங்களா? ஏய், முதல்ல அந்த கழுத்துல காதுல இருக்கறதா கழட்டு. எடு எடு. என்னடா இது இவ்ளோ கம்மியா இருக்கு? ஏதாவது நல்ல பார்ட்டியா கூட்டு வாடானா இந்த மாதிரி ஒண்ணு ஆகாத கேஸ கூட்டு வந்திருக்க. இது இடம் கம்மியா இருந்தா என்னன்னா அந்த இடம் இருக்குல்ல. அட ஆமாடா. சரி, இவ்வளவு தூக்குவோம். பாக்கெட்ல இருக்கது எடு. டேய், பொதுவா பிளைண்ட்னா மக்கள் இறக்கப்பட செய்வாங்க. உன்ன மாதிரி ஆளால அந்த இறக்க கூட போயிடும் போல இருக்கு. இன்னொரு தடவை இந்த ஏரியால என் கண்ணுல மாட்டினீங்க, கைய கால உடைச்சிருவேன். அவனை ஓடுங்க, ஓடுங்க. Thank you. ஏங்க, இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டுறீங்களா? உங்க விளையாட்டை நிறுத்துறீங்களா? ஏங்க ப்ளீஸ் நில்லுங்க.
அக்கா எழுதிட்டேன். என்னது எல்லாம் தப்பு தப்பா எழுதிருக்க? படிச்சுட்டு ஒழுங்கா எழுது. படிக்க சொன்னா மட்டும் உங்களுக்கு தெரியாது, ஊரை சுத்துறதுன்னா தெரியும்ல. இனிமே ஒழுங்கா படிக்கலன்னா உங்க எல்லாரையும் தோலை உரிச்சிருவேன். அக்கா என்ன லேட்டு? அக்கா அது அங்கிள் அங்க இருந்தாங்க. யாரு? அதான் உங்க பேரை கூட எங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அவர் வயலுக்கு பக்கத்துல இருந்தாரு. மறுபடியும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது காசு கீசு வாங்கிட்டு வந்தியா? இல்லக்கா, உங்க மேல ப்ராமிஸா நான் கேட்கவே இல்ல. சத்தியம் வேற பண்றியா? முதல்ல உட்காரு, வந்து புக் எடு. விஜி, இதெல்லாம் இப்ப எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடுதான். டேய் கிளி, இந்த மண்ணு எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பணும் சாயில் டெஸ்ட். அப்படின்னா இந்த மண்ணுல எது நல்லா விளையும்னு டெஸ்ட் பண்ணி அதை நாம விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணணும். அதென்ன அவங்க டெஸ்ட் பண்றது? இது நமக்கு தெரியாதா? பண்ணலாம், ஆனா சயின்டிபிக்கா டெஸ்ட் பண்ணாதான் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். உள்ளவனுக்கு தெரியாதா கூட எனக்கு தெரிய போகுது. ஏய், உனக்கு இத பத்தில எதுவும் தெரியாது. நீ இத புடிச்சிட்டு உட்கார். இன்னும் வேற ஏதாவது எடுக்கணுமா? மூடிட்டு வான்னு சொன்னேன். இன்னொரு கவரை கொடு. பாபுஜி வீட்டுக்கு சீக்கிரம் போலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் இத புடி. சரி வா கிளம்பலாம். சரி. படிக்கிறத விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? அக்கா ஹோம்வொர்க் காட்டுறதுக்காக வந்தோம். ஷோ, அது ஹோம்வொர்க், அத வீட்லயே காட்ட வேண்டியதானே? அத வீட்ல தான் எழுதணும். ஆனா அத காட்டுற டீச்சர் நீங்க இங்க இருக்கீங்களா, அதான் இங்க வந்தோம். நில்லுங்க. விஜய், இது கோவில், கொஞ்சம் அமைதியா வா. அட, கோவிலா இருந்தா என்ன? ஏன் கடவுளுக்குலாம் வைஃப் இல்லையா? ஆனா நான் வைஃப் இல்லல, லவர் தானே. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? சும்மா உன் தோள் மேல கைய போட்டு 4 அடி நடக்கணும்னு நினைச்சேன். ஜாலியா இருக்கிறதுக்குலாம் வேற இடம் இருக்கு. சரி, அப்ப வா நாம அந்த இடத்துக்கு போவோம். விஜய், கோவில் என்ன விளையாட்டு? சாமி கண்ணு குத்திரும். கரெக்ட் தான். ஷோ, உன்கிட்ட பேசிட்டு நான் அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு வரவே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு பாட்டி? என்னாச்சு பாட்டி? பாட்டி தண்ணி. ஐயோ, ஒரு நிமிஷம் பாட்டி, இது குடிங்க. இப்ப எப்படி இருக்கு பாட்டி? இப்ப பரவாயில்லம்மா, கடவுள் உன்னை நல்லபடியா வைப்பாரு.
உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? யாரும் வரலம்மா. பாத்து பாட்டி, மெதுவா எந்திரிங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா, கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்மா. நீ நல்லா இருப்பம்மா. உன் பேர் என்னம்மா? பிரியாமா. எந்த ஊரு? இதே ஊருதான், சுமதிங்கிறவங்களோட பொண்ணு. ஓஹோ, அப்படியா? உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. சரியான நேரத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சியே. ஆமாம்மா, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கடவுளுக்காக வச்சிருந்த தேங்காயை உடைச்சிட்டியம்மா. இந்த அர்ச்சனை. ஐயோ பரவாயில்ல ஆண்டி, இந்த தேங்காய் கடவுளுக்கு உடைச்ச மாதிரி தான். சரிங்க ஆண்டி, அப்ப நான் வரேன். சரி. விஜய், கோவில குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. பிரியா, வா நம்ம சீக்கிரமா கிளம்புவோம். கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணாம எப்படி போறது? கடவுளா அப்புறம் கூட பாத்துக்கலாம், நீ முதல்ல வாமா போலாம். என்னடா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? ஒண்ணும் இல்ல ஆண்டி, அது என்னாச்சுன்னு சொல்லுமா. பரவாயில்ல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும். உன்னோட கை வேற பிடிச்சு எழுத்தான்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீ வா விஜய் போலாம். அடடே,